எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து யாழ் ஐடியினுடைய 15 ஆண்டுகளை கடந்து 16வது ஆண்டிலே பயணம் செய்கின்ற இந்த வருடத்தினுடைய சிறப்பான நாளிலே தன் அடுத்த கட்ட பயண பாதையை புதுப்பித்துக் கொண்டு பயணம் செய்ய இருக்கின்ற யாழ் ஐடியினுடைய இன்றைய இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சம்பிரதாயபூர்வமாக வரவேற்று நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கணனித்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி தபோதரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை யாழ் ஐடியினுடைய அந்த நிர்வாக குழுமத்தினர் அன்போடு வரவேற்று இப்போது அரங்குக்கு அழைத்து வருகின்றார்கள். இங்கே அரங்கின் கண் மதிப்புமிக்க பல பெரியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாங்கள் இந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்கின்றோம். முன்கூட்டியே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கின்றோம். நிகழ்வுகள் 3:30 மணிக்குத்தான் ஆரம்பமாகுவது என திட்டமிட்டிருந்தது. ஆனாலும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக 2:30 என்று சிலருக்கு 3 மணி என்றும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவருடைய ஏற்பாடுகள் 3:30. ஆனால் யாழ்ப்பாணம் திருந்திவிட்டது என்பதற்கு அடையாளமாக இங்கே நான் வருவதற்கு முன்னரே ஐபிசி பாஸ்கரன் 2:30 மணிக்கே வந்திருந்துட்டார். பிரபு அண்ணன் வந்திருந்தார்கள். எல்லோரும் நாம் அந்த நேர கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு அடையாளம். அதற்காக நீங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள். உங்கள் அனைவரிடமும் முதற்கண் வருத்தத்தை பதிவு செய்து கொண்டு இப்பொழுது நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் கலாநிதி தபோதரன் அவர்களை அன்போடு வரவேற்று அழைத்து வருகின்றார்கள் யாழ் ஐடி சமூகத்தினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கணனித்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலத்துக்கு முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கணனி கற்கை அறிமுகம் செய்யப்பட்டது. மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே அந்த துறையிலே கற்று வெளியேறிய முதல் தொகுதி மாணவர்களில் நான் நினைக்கிறேன் திரு தபோதரன் அவர்கள் முதன்மையானவர். அந்த துறையில் பின்னர் விரிவுரையாளராக நியமனம் பெற்று இப்பொழுது அங்கே சிரேஷ்ட விரிவுரையாளராக துறை தலைவராக முன்னர் கடமையாற்றி இப்பொழுது சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றார் மதிப்புக்குரிய தபோதரன் அவர்கள். யாழ்ப்பாணத்தினுடைய கணனி கற்கையினுடைய வரலாறுகளை படிமானங்களாக பார்த்து நகர்கின்ற பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கணனித்துறை அதனுடைய பிதாமகர், அதுதான் தாய்த்துறை. அந்த துறையிலிருந்து வெளிப்பட்ட பலர் இன்றைக்கு இந்த மண்ணிலே பல நிறுவனங்களிலே தங்களுடைய கணனித்துறை சார்ந்த விற்பனத்தினாலே அலங்கரிக்கிறார்கள். இங்கே அரங்கிலே உயர் தொழில்நுட்ப கற்கைகளுடைய பணிப்பாளர், அங்கே இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள், பல்வேறு நிறுவனங்களில் இன்றைக்கு கணனித்துறை சார்ந்த பலர் இருக்கின்றார்கள். அதனுடைய அடுத்த பரிமாணங்களாகத்தான் திரு யோகசீலன் போன்ற இளையவர்களுடைய முயற்சியாக யாழ் ஐடி என்கின்ற இந்த நிறுவனங்கள் ஆரம்பமானது. அதனுடைய அடுத்த கட்ட பயணம் என்று தொடங்குகிறது. இப்பொழுது நிகழ்விலே அங்கே பிரதம விருந்தினர் வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவரை அன்போடு நாங்கள் இந்த அரங்குக்கு வரவேற்கின்றோம். நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற கலாநிதி தபோதரன் அவர்களுடைய வருகைக்கு நன்றி பதிவு செய்து அடுத்து இந்த நிகழ்வுகளை மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலிலே மங்கள விளக்கேற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நிகழ்வுடைய முதன்மை விருந்தினர் மதிப்புக்குரிய கலாநிதி தபோதரன் அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றுவதற்காக. கலாநிதி சேதுராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக ஓய்வு நிலை அதிபர் நெல்லியடி மத்திகளுடைய அதிபர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய அதிபர் மதிப்புக்குரிய திரு சர்வேஸ்வரன் அவர்களை என்பார் அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக யாழ்ப்பாணம் வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு ஜேசரி அவர்களை என்பார் அழைக்கின்றோம். அதுபோன்று உயர் தொழில்நுட்ப கற்கைகள் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு பிரதீபன் அவர்களை என்பார் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றில் தொடர்வதற்காக கொக்குவில் இந்துக்களுடைய ஓய்வு நிலை அதிபர் மதிப்புக்குரிய திரு அகிலதாஸ் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கத்தை நிறுவதற்காக எங்கள் ஐபிசி நிறுவனத்துடைய பணிப்பாளர் மதிப்புக்குரிய திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களை என்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திரு முத்துத்தம்பி சுரேன் அவர்களையும் அவரது பாரியார் அவர்களையும் என்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இளைய தம்பி ராஜேந்திரா அவர்களை இந்த நிகழ்வுடைய பிரதான பங்குதாரராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதாஸ் அவர்களுடைய தமையனார் மதிப்புக்குரிய இளைய தம்பி ராஜேந்திரா அவர்களை அன்பாக மங்கள விளக்கேற்றில் இணைந்திருக்க அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக யாழ் ஐடி நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட பயணத்திலே ஒரு முதன்மை பங்குதாரராக இணைந்து பயணிக்க இருக்கின்ற மதிப்புக்குரிய திரு ஸ்ரீதாஸ் அவர்களையும் அவரது பாரியார் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக அபி ஃபேஷன் வேர்ல்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் மஞ்சுளா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று இங்கே வருகின்ற எங்கள் மண்ணினுடைய மூத்த தொழில்துறையாக இருக்கக்கூடிய அண்ணா தொழிலகத்தினுடைய தொழிலதிபர் மதிப்புக்குரிய எங்களுடைய தொழிலதிபர் அவர்களை என்பாக அழைக்கிறோம். அண்ணா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்களை என்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக யாழ் ஐடியினுடைய ஸ்தாபகர் மதிப்புக்குரிய யோகசீலன் அவர்களை என்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று இந்த மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக யாழ் ஐடியினுடைய பணியாளர்கள் சார்பில் ஒருவரை என்பது அழைக்கின்றோம். யாழ் ஐடியிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கூடிய அந்த பணியாளர்கள் சார்பில் ஒருவரை என்பாக அழைக்கின்றோம். யாழ் ஐடியினுடைய பணியாளர்கள் சார்ந்த ஒருவர் என்பாக அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றுவதற்காக எந்த ஒரு நிறுவனமும் அதனுடைய பணியாளர்களுடைய அர்ப்பணிப்பில் தான் இருக்கிறது. அது நிமிர்வதும் கீழே செல்வதும் திரு பரணிதரன் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். மங்கள விளக்கேற்றுவதற்காக யாழ் ஐடியினுடைய பணியாளர்கள் சார்பில் மங்கள விளக்கேற்று திரு பரணிதரன் அவர்களை என்பாக அழைக்கிறோம். மங்கள விளக்கேற்றிலே இணைந்திருந்த அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி அன்போடு நாங்கள் அழைப்பது திரு ராசையா சூரசங்கார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். திரு யோகசீலன் அவர்களை ஒரு பிதா போல் தந்தை போல் இருந்து வழிநடத்தியவர். அவரது பாரியார் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். ஒரு துடிப்புமிக்க இளைஞனை சரியான தடத்தில் பயணம் செய்வதற்காக வழிபடுத்தியவர். ஆசிரியரில் தொடங்கி பெற்றோரில் நிறைவேற்றிருக்கிறது மங்கள விளக்கேற்றல். இந்த நிகழ்வு மங்களகரமாகவும் அமைவதற்கு நாம் அத்தனை நல்லுள்ளங்களுக்கு உங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு செய்து கொண்டு
இப்பொழுது ஒளியேற்றி இந்த நிகழ்வு மேன்மையுற நாம் எல்லோரும் எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். அதுபோல் எங்கள் அகத்தினால் நாம் வாழ்த்துவதற்காகவும் நம்மோடு இந்த கணம் இருக்க முடியாது திசையற்றும் பிரிந்திருக்கக்கூடிய அல்லது மேல் சென்றிருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைத்தும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து இந்த அரங்கில் எங்கள் மொழியாகி மூச்சாகி எங்கள் வல்லமையாய் நிமிர்ந்து நிற்கின்ற தமிழை நினைந்து தமிழ் மொழி வாழ்த்து செய்வதற்காக அன்பு கூர்ந்து யாழ் ஐடியினுடைய மாணவர்களை அன்பாக அழைக்கின்றோம். வானமளந்ததனைத்தும் மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே.